நம்ம ராக்புட் பயக்கார நிறுவனத்துல பல பத்தி ஏகப்பட்ட விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் ஆல் டைம் பிங்க் ஜாக் ஃப்ரூட்டை பத்தி நீங்க பாக்குறோம். லீஃபை பார்த்தாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜாக் ஃப்ரூட்டை கட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடுக்கடுக்கா இலை வந்திருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பாக்குற மரம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 வருஷம் ஆன மரம் சார். இதுல வந்து எவ்வளவு பூ இறங்கி இருக்கு, எவ்வளவு பிஞ்சு இறங்கி இருக்கு, இது எப்படி பராமரிக்கிற முறையை பத்தி தான் சொல்றதுக்காக இந்த வீடியோ சார். வாங்க சார் வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான பிஞ்சு எடுத்துருக்கு சார் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பூசா இருக்கு. அடுத்த பூ மொக்குகள் வந்து எடுத்திருக்கு. இதுக்குள்ளே வந்து பாருங்க 3 பிஞ்சுகள் இருக்கு சார். இது கூட வந்து மொத்தம் 2 பிஞ்சு இருக்கு சார் உங்களுக்கு. வீட்டு மாடி தோட்டத்துல வைக்கிறவங்க வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும். லாஸ்ட் வீடியோல வந்து ஒரு விவசாயி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எங்க ஏரியால வந்து சூனாங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆண் செடி வந்து மகர சேர்க்கைலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து இறந்து போயிடும், அதான் கருகல்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் வரும் உங்களுக்கு. வீட்டு தோட்டத்துல வைக்கிறவங்க ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து மறைஞ்சிருக்காரு வந்து பலாப்பழமா வந்து மெச்சூரிட்டி இருக்கான ஸ்டேஜ்ல இருக்கு சார் உங்களுக்கு. இது மாதிரிதான் பூ பிஞ்சு இருக்கு சார் உங்களுக்கு. ஹேண்ட் பாலினேஷன் அப்படிங்கிறது வீட்டு தோட்டத்துல வைக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார். விவசாய நிலங்கள் வைக்கிறவங்களுக்கு பாலினேஷன் அதிகமா எடுக்கணும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை அதிகமா எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனிப்பெட்டியில் வைக்கலாம். இல்லைனாவே வந்து அடநடவு முறை வந்து இது மாதிரியான முறைகளை மீண்டோம்னா பாலினேஷன் அதிகமா எடுத்து ஈல்டு அதிகமா வரும் சார். இந்த ரக கண்ணு நம்மள்ட்ட இருக்கு சார் உங்களுக்கு. இது வந்து பலாச்சோளம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு சார். கண்ணு தேவை நிறுவனத்தை தொடர்பு சார். நன்றி சார்.